அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. தூங்கும்போது ஏன் திடீர்னு கீழே விழுகிறது போல உணர்வு வருது? இதற்கு உளவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறப்போ அல்லது மிட் நைட் தூக்கத்தில் திடீர்னு கீழே விழுகிறது போல் இருக்கும், துள்ளி விழுந்தது போல் இருக்கும், ஏதோ ஒன்று கீழே விழுந்துட்டதாக ஃபீல் ஆகும். சில பேர் கீழே கூட விழுந்துருவாங்க. ஏன் இந்த உணர்வுகள் எல்லாம் இவங்களுக்கு ஏற்படுது? இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, உளவியல் ரீதியில் ஹிப்போனிக் ஜெர்க் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது கரெக்டு, இது உண்மைதான். அப்போது இதுக்கெல்லாம் உளவியல் ரீதியில் என்ன பிரச்சனை, என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட எண்ணம் சார்ந்து, சிந்தனை சார்ந்து, செயல் சார்ந்து, நடத்தை சார்ந்து ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் தான். இது மனநோயோ மன பாதிப்போ உடல் நோயோ கிடையாது. இது எண்ணம், சிந்தனை, செயல் சார்ந்தது. இதை முறைப்படுத்திட்டோம்னா இது போன்ற பாதிப்பிலிருந்து வெளியில் வர முடியும். இது முற்றிலும் எண்ணம், சிந்தனை சார்ந்தது தான், மனநோயோ பாதிப்போ கிடையாது. ஏன் இந்த உணர்வுகள் எல்லாம் இவங்களுக்கு ஏற்படுது? இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களோட மன இயக்கமானது காலையிலிருந்து தொடர்ந்து எதுக்காவது அதிக நேரம் போராடி இருக்கும். அந்த மனம் செயல்படுறதுக்கு செய்ய முடியாமல் இடையூறுகள் இருந்திருக்கும். தொடர்ந்து அதுக்கு போராடிட்டே இருக்கும். அப்போ இவங்க மனம் ஒரு எல்லைக்கு அப்புறம் கிராஸ் ஆகுறப்ப அந்த உணர்வு இவங்களுக்கு ஏற்படுது. இவங்க தூங்குனா கூட அன்றைக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துட்டு மனமானது இயக்க நிலையிலேயே செயல்பட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், தூங்குன மாதிரியே இல்லை, திடீர்னு விடிஞ்சிருச்சு, நைட்டெல்லாம் நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கூட பக்கத்தில் படுத்துட்டு இருந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்க நைட்டெல்லாம் தூங்கிட்டாங்க, காலையில் தான் எழுந்திருச்சாங்க, கண்ணே திறக்கல, நைட்டெல்லாம் அவ்வளோ நல்லா தூங்குனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட பாதிக்கப்பட்டவர்களோட மன இயக்கம் பார்த்திங்கன்னா விழிப்பு நிலையில் செயல்பட்டுருக்கோம். ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியில் எப்படி செயல்படுறோமோ அதே மாதிரி தூக்கத்துலேயும் செயல்பாட்டில் இருப்பாங்க. அந்த செயல்பாடு தொடர்ந்து அந்த எல்லையை கிராஸ் ஆகிறப்ப இவங்களுக்கு நேரடியாக செய்கிற மாதிரி, டக்குன்னு யாருக்கோ ஒன்று கொடுக்குற மாதிரியும், அந்த திடீர்னு போகிறப்போ ஒரு வண்டியில் போகிறப்போ சடன் பிரேக் போடுற மாதிரியும் இந்த மாதிரி நினைவுகள் ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். குடும்பத்தை சார்ந்தோ, பொருளாதாரத்தை சார்ந்தோ, பிஸ்னஸ் சார்ந்தோ, ஒரு பிரச்சனை சார்ந்தோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். அப்போ அந்த மன இயக்கம் அதை டெலீட் பண்ணாது. அவங்க மைண்டுக்குள்ளே பேட்டர்னாக ஓடிட்டே இருக்கும். அதே ஆக்டிவிட்டி இவங்களுக்கு திடீர்னு அந்த நிகழ்வு மாதிரியே தெரியும். டக்குன்னு கீழே குதிக்கிற மாதிரி தோணும், கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் இருக்கோம், கம்ஃபர்டபுளில் இருக்கோம்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதோட விளைவு என்னென்னு பார்த்தோம்னா, இவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாமல் பதட்ட நிலைக்கு போயிடுவாங்க. தொடர்ந்து எதையோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குமோனா மேலும் வேறு தகவலை சேகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது மேலும் இவங்களுக்கு மனசில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுறதுக்கு பதிலாக இவங்களோட தேடுதல் உடல் சார்ந்த பாதிப்புக்கு இழுத்துட்டு போயிடுது. அதனால் மன இயக்கம்ங்கிறது இந்த தூங்குறப்ப திடீர்னு அந்த துள்ளி விழுகிறது, கீழே விழுகிறது போல நினைவு பயந்துக்க வேண்டிய உணர்வு கிடையாது. இதை முறைப்படுத்திட்டால் போதும். டே டு டே ஆக்டிவிட்டியில் வரக்கூடிய நிறை குறைகளை எப்படியெல்லாம் சமாளிக்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த எல்லையை கிராஸ் பண்ண முடியாமல் அந்த போராட்டம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எடுத்துட்டோம்னா உளவியல் ரீதியான பகுப்பாய்வுகள் எடுத்து அவங்கள முறைப்படுத்துகிறப்ப இயல்பு நிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா இது தொடர்ந்து இவங்களுக்கு இது அடிக்கடி ஆகிறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்களும் பயந்துக்குவாங்க. இவங்களும் என்னமோ நம்மளுக்கு நடக்குது, ஒருவேளை பேய் பிசாசு தான் பிடிச்சிருச்சோ, நேரம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி ஓவராக திங்கிங் ஆகி மூட நம்பிக்கைக்குள்ளே போய் மருத்துவங்கள் எடுத்து மருந்துக்கள் மூலியமாகவும் அந்த பிரச்சனைகள் சரியாக முடியாமல் இன்றைக்கி நாங்கள் வர்றதை பார்க்குறோம். அப்போ உடல் நோய் வேறு, மனநோய் வேறு, மன பாதிப்பு வேறு, மன இயக்கம் வேறு. யாருக்குமே மன நோயும் கிடையாது, மன பாதிப்பும் கிடையாது. செயல்பாடுகளின் தடைகளும் குறைகளும் தான். அதை சரிபடுத்திட்டால் எல்லாருமே இயல்பு நிலையில் இருக்க முடியும். அதற்கு தான் எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, வளர்ச்சிக்கான உடல் சார்ந்து, மனம் சார்ந்து வழிகாட்டுதல்களை, உளவியல் பகுப்பாய்வுகளை எங்களுடைய நிறுவனத்தில் மென்டார்ஷிப் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.